ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நெக் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ், மெஷின் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு வந்து நெக் ஷேப் மட்டும் எப்படி அடிச்சு திருப்புன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. இதுக்கு வந்து நம்ம வந்து கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணணும். உள்ள ஒரு க்ரிப்புக்காக. அப்போ தான் அந்த நல்லா அந்த நீட்டாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் லுக் வந்து ரொம்ப நீட்டாக வரும். அது வந்து ஒரு நெக் ஷேப், நம்ம ரவுண்ட் நெக்னா அந்த ரவுண்ட் நெக் ஷேப்பில் சும்மா ஒரு அப்ரோச்மெண்ட்டாக அந்த கிராஸில் மட்டும் வெட்டிக்குங்க. வெட்டிட்டு ஒரு லைனிங் கிளாத், சேம் கலர் லைனிங் கிளாத் எடுத்து அதை வந்து நம்ம அப்படியே அடித்து அட்டாச் பண்ணிக்கலாம். சுற்றியும் ஃபினிஷிங் பண்ணி, ஏன்னா அதை வந்து உள் பக்கம் வரக்கூடாது. இது அடிக்கும்போது சொல்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீட்டாக வெட்டிக்குங்க. கிளாத் வெட்டிட்டு அப்படியே அந்த எட்ஜு பகுதியிலேருந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடிச்சாச்சு. இது வந்து லைனிங்கில் வந்து உள்பக்கம், வெளிப்பக்கம் வந்து நம்ம வந்து வைக்கக்கூடாது. அது வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வந்து ப்ளவுஸோட உள் பகுதியில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் லைனிங் கிளாத்தில். ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டு மார்க் பண்ணிக்கங்க. அந்த நம்ம நெக்கு சென்ட்ரு, 2 பக்கம் அவுட்ரு, அதில் வந்து நம்ம கரெக்டாக அந்த நெக்கு கரெக்டாக நீட்டாக கரெக்டாக வச்சுருக்கணும். சென்ட்ரு கரெக்டாக இருக்கணும். 2 பக்கம் நெக்கு ஷேப்பும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரு மாறாது. இல்லைனா சென்ட்ரு மாறிடும். சென்ட்ரு மாறக்கூடாதுன்றதுக்காக சென்ட்ருலேருந்து ஒரு தையல் போட்டுக்குவோம். பாருங்கள், சென்டருக்கு மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி லைனிங்கில் மார்க் பண்ணிக்கங்க. கரெக்டாக அந்த லைனிங்கில் சென்ட்ரு எதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிங்க. ஈஸியில் மார்க் பண்ணிவிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் மட்டும் போடுங்க. ஏன்னா சென்டர் மாறிச்சுன்னா நெக்கே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இழுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக சென்டரில் நீட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க. அழகாக ஸ்டிச் போட்டு எப்பவும் போல் கரெக்டாக அந்த ஓரத்துலேயே நெக்கோட எட்ஜ், அந்த ஃபினிஷிங் போட்டிருக்காங்கல்ல, அதில் அந்த ஓரத்துலேயே நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். நீட்டாக அந்த ஷேப்பை நீட்டாக அழகாக அடிங்க. அப்புறம் அந்த நெக் ஷேப் வந்து நமக்கு ஒரு குவாலிட்டியாக ஒரே மாதிரி வரும். அடித்து திருப்பிட்டு தையல் போட்டுக்கலாம் மேலே கரெக்டாக. ஓகே, தையல் போட்டாச்சு. எல்லா பக்கமும் கிளாத் வெட்டிக்குங்க.
இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங்காக அடிச்சுக்கங்க. எப்பவுமே வந்து அதில் கேன்வாஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க. அது வெளியே வர மாதிரி வேண்டாம், வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. கிட்டத்தட்ட ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப நீட்டாக வந்திருக்கு, ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிசைன். தேங்க்யூ.